இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அமேசான் பிரைம் இருக்குது பார்த்தீங்களா. அமேசான் பிரைம் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் ஆகி எப்படி ஈஸி பண்ணலாம், அதாவது ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அமேசான் பிரைமில் வந்து எப்படி ஈஸி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க, ஷாப்பிங் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பிரைம்னு ஒன்று மேலே ஒரு ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிரைமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். அதாவது ட்ரை டு ஃப்ரீ அப்படின்னு காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 179 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 1499 ரூபா. இந்த மூணில் உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கலாம். அந்த ஃப்ரீ ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 1499 ரூபாய்க்கு போட்டால் மட்டும்தான் அந்த ஃப்ரீ ட்ரை கிடைக்கும். ஸோ நான் மந்த்லிக்கு மட்டும் ஈஸி பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஜாயின் பிரைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மந்த்லி அதை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பிரைம் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மாதத்துக்கு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை 3 மாதத்துக்கு வேணாலும் போட்டுக்கலாம். 3 மாதத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் 3 மந்த் பிளான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நான் 3 மாதத்துக்கு போடுறேன், அதனால் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 1 மாதத்துக்கு வேணால் நீங்கள் இப்படியே நார்மலாகவே போட்டுக்கலாம். 3 மாதத்துக்கு வேணுட்டு அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கார்டு மூலமாக ஆல்ரெடி நீங்கள் கார்டை ஜாயின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சிசிஐ நம்பர் போட்டால் மட்டும் போதும், உங்களுக்கு பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அதை கிளிக் பண்ணி ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்கு, இல்லை கரூர் வைசியானா அந்த மாதிரி கிளிக் பண்ணி நெட் பேங்கிங் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா யூபிஐ அப்படி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். நான் வந்து யூபிஐ அடியில் பே பண்ண போகிறேன். வேணா நீங்கள் இன்னொருக்கா கார்டு வேணா கூட கார்டு, அதாவது கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு வந்து அந்த கார்டு நம்பர் போட்டு அது 15 நம்பர் இருக்கும், அந்த நம்பர் போட்டு நீங்கள் எக்ஸ்பிரி டேட்டு அந்த டேட்டு கொடுத்து அப்படி கூட பே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து யூபிஐலேயே நான் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நான் எனக்கு யூபிஐலேயே பே பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய யூபிஐ ஐடியை இதில் நான் டைப் பண்ணிக்கிறேன். அதாவது என்னோடய கூகுள் பே யூபிஐ ஐடி அதை டைப் பண்ணிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வெரிஃபைன்னு வந்துருச்சு. வெரிஃபை அதுக்கப்புறம் கீழே பேமெண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதான் வெரிஃபைன் இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் தானா அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அட்ரஸை யூஸ் த அட்ரஸுங்கிற அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு, அதாவது எந்த யூபிஐ ஐடி போட்டிங்களோ அந்த யூபிஐ ஐடிக்கு உங்களோட இதோட ரேட்டு வந்து அங்கே போயிடும். பார்த்தீங்கன்னா என்னோடய கூகுள் பே அமேசான் பேன்னு சொல்லி வந்துருச்சு. மேலே வந்து 459 ரூபாய்க்கு வந்து என்னோடய கூகுள் பே இதுக்கு போயிடுச்சு. நான் போய் அதை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் அப்ரூவ் த ஆட்டோ பேமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பே கொடுத்துக்கலாம். கீழே பேமெண்ட் இருக்கும், அதை பேமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டீங்கன்னா ஓகே. நீங்கள் இதுலேயே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ பே இருக்குது, வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லை கேன்சல் ஆட்டோ பேன்னு இருக்குது. அதாவது 3 மாதம் முடிஞ்சோன்னே இதுவே அமௌண்ட்டு தானாகவே எடுத்துக்கிற மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம்னா கேன்சல் ஆட்டோ பே கொடுத்துடலாம். அப்போ நான் பே பண்ணுறேன். பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய யூபிஐ ஐடி நம்பர் போட்டு பாஸ்வேர்டு போட்டு பே பண்ணிட்டேன். பே பண்ணோன்னே சக்ஸஸ்ன்னு வந்துடும். அமேசான் பே இருக்குது பார்த்தீங்களா, அதான் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. ஆட்டோ பே அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு. நான் ஆட்டோ பேவே கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டாம்னா கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேன்னு இருக்கும், கேன்சல் ஆட்டோ பேன்னு இருக்கும். இது உங்களுக்கு 2 எது வேணுமோ அதை கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோக்கு போவோம். அமேசான் பிரைம் வீடியோ பார்க்குறக்காக அமேசான் பிரைம்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும் பாருங்கள். உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. பார்த்தீங்களா, ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அமேசான் பிரைம் வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதாவது நீங்கள் அமேசான் ஷாப்பிங்கில் என்ன லாகின் பண்ணிங்களோ அதே நம்பர் போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே இனிமேல் வீடியோ உள்ளே போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.